Yeah, hi, welcome you all to our channel Cryptech Maestros. Please do subscribe and follow us on social media. Okay guys, இன்னைக்கு எபிசோட்ல கிரிப்டோ ஜார்கன்ஸ் எக்ஸ்சேஞ்சஸ் செலக்ட் பண்ண என்னெல்லாம் கன்சிடர் பண்ணோம், சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ் பத்தின ஓவர்வியூ வரைக்கும் நிறைய டாபிக்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல்ல வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க கொடுத்துருக்கோம். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா வீடியோவும் ஆர்டரா பாத்தீங்க அப்படின்னா நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நீங்கள் கிரிப்டோ கரன்சியை ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அட்ரஸ். பிளாக் செயினில் கிரிப்டோ கரன்சி ஸ்டோர் ஆகிற லொக்கேஷன் தான் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த அட்ரஸை யூஸ் பண்ணி தான் நம்மளால டிரான்சாக்ஷனே பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் டி ஆப்ஸ், டீசென்ட்ரலைஸ்டு ஆப்ஸ், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ். டிஃபை, டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸ், ஃபினான்ஸ் ரிலேட்டட் லைக் டிரான்சாக்ஷன், பேமெண்ட்டு, மணி மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் ரிலேட்டடான டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வரும். கேஸ் ஃபீஸ்னு ஒரு இம்பார்ட்டண்டான வேர்டு வந்து நிறைய இடத்துல சொல்லுவாங்க. டோக்கன்ஸ் வந்து பிளாக் செயினில் ரன் ஆகிறதுக்கு பே பண்ணுற டிரான்சாக்ஷன் ஃபீஸ் தான் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் லெட்ஜர், டிரான்சாக்ஷனை பப்ளிக்காக ரெஜிஸ்டர் பண்ணுற ஒரு லெட்ஜர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சீட், இது யூஸ்வலாக ஒரு 12 அப்படி இல்லைனா வந்து 16 வேர்ட்ஸ் இருக்கும். இந்த வேர்ட்ஸை வச்சு தான் நம்ம வேலெட்டையே ஆக்சஸ் பண்ண முடியும். இது வேலெட்டுக்கான ஒரு பாஸ்வேர்டும் கூட. இந்த ஃப்ரேசஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலெட்டை கண்டிப்பாக ஆக்சஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து வேல், லார்ஜ் அமௌண்ட்ல கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன் பண்றவங்க தான் வேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேல்ஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது பிரைஸனோட வொலாட்டிலிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃபோர்க். ஸோ பிளாக் செயின் வந்து 2 புரோட்டோகாலாக ஸ்பிட் ஆகிற ஈவெண்ட் தான் ஹார்ட் ஃபோர்க்னு சொல்லுவாங்க. சாஃப்ட் ஃபோர்க், ஸோ பிளாக் செயின் ப்ரோட்டோகாலில் ப்ரீவியஸ் பிளாக்கை மட்டும் இன்வாலிட் பண்ணுறது தான் சாஃப்ட் ஃபோர்க். அடுத்து சத்தோஷி, பிட்காயினோட ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து சாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாட்ஸ் அப்படிங்கிறது 0.00000001 BTC. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெக்ட், நிறைய மணியை லூஸ் பண்றவங்களுக்கு சொல்ற ஒரு வேர்டு தான் வந்து ரெக்ட். ஸோ கிரிப்டோ கரன்சியில் அதிகமாக யூஸ் பண்ற வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா மூன். ஒரு காயின் நல்ல அப் ட்ரெண்ட்ல மூவ் ஆகும் அப்படிங்கறத கோயிங் டு மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து HODL, கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கிட்டு செல் பண்ணாம வெயிட் பண்றதுக்கு HODLனு சொல்லுவாங்க. ஹோல்டுங்கிற வேர்டை கிரிப்டோல HODLனு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ATH, ஆல் டைம் ஹை, காயின் லான்ச்ல இருந்து அச்சீவ் பண்ண ஹையஸ்ட் காயின் வேல்யூ. அடுத்து ATL, ஆல் டைம் லோ, காயின் லான்ச்ல இருந்து அச்சீவ் பண்ண லோயஸ்ட் வேல்யூ தான் ATLனு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து FUD, நிறைய நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா FUD அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும். ஸோ FUDனா ஃபியர், அன்சர்டனிட்டி அண்ட் டவுட். அதாவது இன்அக்யூரேட் இன்ஃபர்மேஷன், ஃபால்ஸ் நியூஸ்னால மார்க்கெட் பேனிக்ல பிரைஸ் டிக்ளைன் ஆகுறது. ஸோ இதை FUD ஸ்ப்ரெட்டிங்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து லாங் அப்படின்னா லாங் பொசிஷன், காயின் பிரைஸ் ஏறும்னு பெட் பண்ணி ட்ரேட் பண்றது. மோஸ்டா டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இம்பார்ட்டன்டான வேர்டு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல், அதாவது அன்னைக்கு பிரைஸை மொத்த காயின் சப்ளையோட மல்டிப்ளை பண்ணா என்ன டோட்டல் வருமோ அதுதான் மார்க்கெட் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நூப், கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு புதுசா வரவங்கள நூப் அப்படின்னு சொல்லுவாங்க. பம்ப் அண்ட் டம்ப், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் லோ வால்யூம் காயின்ஸ்ல சடனா இன்க்ரீஸ் பண்ணி பையர் உள்ள வந்ததும் செல் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பம்ப் அண்ட் டம்ப். அடுத்து ஷார்ட் ஆர் ஷார்ட் பொசிஷன், காயினோட பிரைஸ் ஃபாலோ ஆகும்னு பெட் பண்ணி ட்ரேட் பண்றது. லாங்குக்கு ஆப்போசிட்டிவ் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து கிரிப்டோ ஜாக்கிங், ஒரு கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி அவங்களுக்கு தெரியாம மைனிங் பண்றது தான் கிரிப்டோ ஜாக்கிங். நெக்ஸ்ட் வந்து GWEI, டோக்கன்ஸ் டிரான்சாக்ஷன் ஃபீ பே பண்ண ஈத்தரோட வேல்யூ GWEIல சொல்லுவாங்க. 1 GWEIங்கிறது 0.00000001 ETH. அடுத்து வந்து லாம்போ, வென் லாம்போ அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலா கிரிப்டோ கரன்சில பேசக்கூடிய ஒரு டேர்ம். அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ எப்போ ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து ஷில், கிரிப்டோ மார்க்கெட்டை பர்சனல் பெனிஃபிட்காக ஹைப் பண்றவங்கள மென்ஷன் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஷிட் காயின், ஒரு பர்பஸ் இல்ல ஒரு வேல்யூவே இல்லாத காயினை தான் வந்து ஷிட் காயின் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து BTD, பை த டிப்னு சொல்லுவாங்க. மீனிங் பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் டிக்ளைன் ஆகும்போது ஆவரேஜ் பண்ண அகைன் பை பண்ண சொல்ல யூஸ் பண்ற வேர்டு. அடுத்து வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான வேர்டு, இது வந்து எல்லாருமே இதை மென்ஷன் பண்ணுவாங்க. DYOR, ஒரு காயின் வாங்கும்போது பர்சனல் அனாலிசிஸ் பண்ணி தான் வாங்கணும் அப்படிங்கிறது தான் ஷார்ட்டா DYORனு சொல்லுவாங்க. அடுத்து வந்து FOMO, FOMO, காயின் பிரைஸ் ஏறும்போது எங்க மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு அவசரப்பட்டு அனாலிசிஸ் பண்ணாம வாங்குறது தான் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து கிரிப்டோல யூஸ் பண்ற இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், அதாவது கிரிப்டோ ஜார்கன்ஸை பத்தி பார்த்தோம். இந்த எபிசோட நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்சஸ் பத்தி பார்க்கலாம். கிரிப்டோ கரன்சியை
ட்ரேட் பண்றதுக்கு அதாவது பையோ இல்ல செல் பண்றதுக்கு கிரியேட் பண்ணன சூப்பர் மார்க்கெட்னு வச்சுக்கலாம். ஸோ இங்க சூப்பர் மார்க்கெட் தான் எக்ஸ்சேஞ்ச். இங்க விற்கிற ப்ராடக்ட் செல்லர்ஸ் கொண்டு வர்றது, ப்ராடக்ட்ஸ் வாங்குறவங்க பையர்ஸ். செல்லர் ப்ராடக்ட்டை டிஸ்பிளே பண்ணி அவங்க ப்ராடக்ட்டை செல் பண்ண சூப்பர் மார்க்கெட்டுக்கு கொடுக்குற சர்வீஸ் சார்ஜ் தான் டிரான்சாக்ஷன் ஃபீ. இது மூலியமா சூப்பர் மார்க்கெட் ஏர்ன் பண்ணும். இதுல சூப்பர் மார்க்கெட் வந்து எக்ஸ்சேஞ்ச், ப்ராடக்ட் செல் பண்றவங்க செல்லர்ஸ், ப்ராடக்ட்டை வாங்குறவங்க பையர்ஸ். ஸோ எக்ஸ்சேஞ்சஸ் வந்து நியூ கரன்சி லான்ச் மூலியமும் ஏர்ன் பண்ணுவாங்க. இதுல கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் அடிஷ்னலா நம்ம ஃபியட் மணியை கிரிப்டோ கரன்சியா கன்வெர்ட் பண்ணுவோம். ட்ரேடர்ஸ் வந்து 24/7 ட்ரேட் பண்ணவும் எக்ஸ்ட்ராவா ஃபங்க்ஷன் ஆகும். ஜென்ரலாவே ஒரு காயினோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் அவங்களோட டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அதிகமாக ட்ரேடர்ஸ் இருக்கிற எக்ஸ்சேஞ்சஸ் தான் ப்ரைஸ் மோர் ரெலவெண்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். எக்ஸ்சேஞ்ச் டு எக்ஸ்சேஞ்ச் வந்து மைல்டாக ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பொதுவாக எக்ஸ்சேஞ்சஸ் வந்து 2 டைப்ல சொல்லுவாங்க. ஒன்று வந்து சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்று வந்து டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச். இப்போ சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம டிரான்சாக்ஷனை மானிட்டர் பண்ணி நம்ம எக்ஸ்சேஞ்சஸ்ல வாங்கின காயின்ஸை செக்யூரா ஸ்டோர் பண்ண ஒரு தேர்ட் பார்ட்டி எக்ஸ்சேஞ்சஸ் கண்டிப்பாக வேணும். அதுதான் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ். இந்த எக்ஸ்சேஞ்சஸோட டீல்ஸ் பிளாக் செயின்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் நம்மளோட அக்கௌண்ட்டை லீகலா நம்ம ஃபண்ட் ப்ரொடெக்ட் பண்ற கஸ்டடி. இதுக்காக நம்ம பர்சனல் டீடைல்ஸை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம வெரிஃபிகேஷனை ப்ரொவைட் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு வித்ட்ராவல் லிமிட் இன்க்ரீஸ் கிடைக்கும். பிளஸ் இன்கேஸ் டெக்னிக்கல் அதர் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஃபேமஸ் எக்ஸ்சேஞ்சஸ் சொல்லணும் அப்படின்னா Binance, Huobi, Bittrex, DYOR, Coinbaseன்னு நிறைய சொல்லலாம். இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்ல ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Wazirx, CoinDCX, GeoTest அப்படின்னு சொல்லலாம். ஸோ சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ் லான்ச் பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துலாம். 2010ல் வந்த பிட்காயின் மார்க்கெட் மவுண்ட் காக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ். இந்த 2 எக்ஸ்சேஞ்சஸ்மே இப்போ லைவ்ல கிடையாது. 2011ல் இப்போதைக்கு ரொம்ப பழைய எக்ஸ்சேஞ்சஸ் இன்னும் லைவ்ல இருக்க எக்ஸ்சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிட்ஸ்டாம்ப் அண்ட் கிராக்கன். 2012ல் பிட்ஃபினெக்ஸ் அண்ட் காயின்பேஸ் வந்து லான்ச் ஆச்சு. 2013ல் பிட்ரெக்ஸ், செக்ஸோ, ஹுபி, இனோகாயின் வந்து லான்ச் பண்ணாங்க. 2014ல் பிட்மெக்ஸ், ஒகெக்ஸ் வந்து லான்ச் ஆச்சு. 2015ல் ஜெப்பே லான்ச் ஆச்சு. 2017ல் Binance, Wazirx, CoinSwitch, GeoTestலாம் லான்ச் ஆச்சு. இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ் வந்து எவ்ரி இயர் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இங்கே காமிக்கிறது ஒன் ஆஃப் த பாப்புலர் எக்ஸ்சேஞ்சஸ் தான். இது இல்லாமல் இன்னும் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இருக்கு. ஸோ ஒரு சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் அந்த எக்ஸ்சேஞ்சஸை எவாலுவேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சசபிலிட்டி. ஜியோகிராஃபிக் லொகேஷன் அண்ட் கண்ட்ரிஸ் பேஸ் பண்ணி கிரிப்டோ கரன்சியோட எக்ஸ்சேஞ்சஸ் ரெகுலேஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் எந்த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன் ப்ரொடெக்ஷனும் இல்லை. மேபி ஃபியூச்சரில் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ நம்ம கரண்டாக இன்வெஸ்ட் பண்ண செலக்ட் பண்ணுற எக்ஸ்சேஞ்சஸோட செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட் ரொம்பவே முக்கியமானது. ஃபீஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம டிரான்சாக்ஷனுக்கு எக்ஸ்சேஞ்சஸ் பிடிக்கிற டிரான்சாக்ஷன் ஃபீஸ் என்ன அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணணும். சம் எக்ஸப்ஷன் லைக் யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸில் பெட்டராக இருக்க எக்ஸ்சேஞ்சஸில் கொஞ்சம் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அதிகமாகவே இருந்தாலுமே அதை கன்சிடர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் லிக்விடிட்டிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அதாவது எந்த அளவுக்கு ட்ரேடர் அதிகமாக இருக்காங்களோ அங்கே ஈஸியாக ஒரு பொருளை பையோ இல்லை செல் பண்ணவும் முடியும். இதை தான் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ யூசர்ஸ் அதிகமாக இருக்க எக்ஸ்சேஞ்சஸ் தான் நம்ம பண்ணுற ட்ரேடை ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணோம். பிட் ஆஸ் ஸ்ப்ரெட்டும் கம்மியாக இருக்கும். அடுத்து வந்து காயின்ஸ் ஆஃபர்டு. ஜென்ரலாக நம்ம ரொம்ப ஸ்டாண்டர்டான எக்ஸ்சேஞ்சஸ் போகும்போது காயின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக லிஸ்ட் ஆகியிருக்கும். பட் இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் ஆகிற காயின்ஸோட ட்ரஸ்ட் அதிகமாகவே இருக்கும். அதர் கேசஸ் லைக் மீடியம் ஸ்டாண்டர்டில் இருக்க எக்ஸ்சேஞ்சஸில் காயின்ஸ் கொஞ்சம் ஈஸியாக லிஸ்ட் ஆகும். ஸோ நமக்கு வெர்சடைல் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஈஸியாக இருக்கும். லோ ஸ்டாண்டர்ட் எக்ஸ்சேஞ்சஸில் ஈஸியாக காயின்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ அதில் நிறைய காயின்ஸும் இருக்கும். பட் எல்லா காயின்ஸும் ட்ரஸ்டபுள் அப்படின்னா சொல்ல முடியாது. ஸோ இதில் எந்த எக்ஸ்சேஞ்சஸ் இருந்தாலுமே நம்ம காயின்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி தான் வாங்கணும். அடுத்து யூசர் இன்டர்ஃபேஸ் ஆஸ்பெக்டில், அதாவது எந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்லியாக ஆப்ஷன்ஸ் இருக்கிற எக்ஸ்சேஞ்சஸ் நம்மளோட டிரான்சாக்ஷனை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதர் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் அடிஷனல் சர்வீசஸ், எஜுகேஷனல் டூல், ஸ்டாக்கிங் ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கன்சிடர் பண்ணி எக்ஸ்சேஞ்சஸை செலக்ட் பண்ணணும். ஸோ டூ யோர் ஓன் ரிசர்ச். இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். ஆல்வேஸ் டேக் ஒப்பீனியன் பட் டிசைட் ஆன் யோர் ஓன். ஸோ ஒப்பீனியனா நாங்கள் இங்கே டாப் 15 எக்ஸ்சேஞ்சஸோட ஓவர் வியூ இங்கே கொடுத்துருக்கோம். இதில் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் நம்பர் 1 இருக்கிறது பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் தான். ஆல்மோஸ்ட் 370 காயின்ஸ் இருக்குது. அடுத்து ஹையஸ்ட் காயின்ஸாக இருக்க எக்ஸ்சேஞ்சஸ்னா அது DYOR, லோயஸ்ட் காயின்ஸ் இருக்க எக்ஸ்சேஞ்சஸ்னா பிட்ஃப்ளையர். ஸோ டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் திங்க் பண்ணால் இந்த டேட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
எக்ஸ்ட்ரா டேட்டா வேணும் அப்படின்னாலும் காயின் மார்க்கெட் ஆப்பில் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபியூச்சர் எபிசோட்ஸில் எக்ஸ்சேஞ்சஸ் எப்படி ஓப்பன் பண்ணணும், அதில் எப்படி ட்ரேட் பண்ணணும், காயின் மார்க்கெட் மாதிரியான ஆப்ஸ் எப்படி நம்ம கிரிப்டோ கரண்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் அப்டேட்டடாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே எபிசோட். நெக்ஸ்ட் எபிசோடாக டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம காயின்ஸை ஸ்டோர் பண்ண வேலட்ஸ் தேவை. ஸோ வேலட்ஸ் பற்றி பார்த்துட்டு டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ் பற்றி நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்க போகிறோம். அன்டில் தென் ஸ்டே கனெக்டட் வித் அஸ். அண்ட் ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு ஒரு இன்ஸ்பைரிங் கோட்டோட முடிச்சிடுறேன். ஒரு யூனிவர்சிட்டியோ ஒரு காலேஜோ நமக்கு கற்றுக் கொடுக்காத ஒரு விஷயத்த நமக்கு நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் கொஸ்டின் இல்லை டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுக்கான ரெஸ்பான்ஸ் நாங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு கொடுக்குறோம். So, thanks for watching. Learn today and lead tomorrow. And don't forget to support and subscribe us. See you in next video. Bye-bye.